இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன திரை நடிகை ஆலியா மானசா சொந்தமா சொகுசு கப்பல் வாங்கி இருக்கிறதாகவும் அதன் பெருமதியும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. சின்ன திரை சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க ஆலியா மானசா. இவங்க முதல்ல பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலமா பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானாங்க. இதுக்கு நடுவுல அவங்க கூட இணைஞ்சு நடிச்ச கார்த்திக் சஞ்சீவ காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் 2019 நடந்திருந்தது. திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் பிறந்ததுனால சில ஆண்டுகள் சீரியல் பக்கம் தலை காட்டாம இருந்த ஆலியா மானசா கடந்த 2022 ஆண்டு பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான இனியா சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்தாங்க. அதே தொலைக்காட்சியில கார்த்திக் சஞ்சீவ் கயல் சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. இந்த 2 சீரியல்களும் குறித்த தொலைக்காட்சியில டிஆர்பி ரேட்டிங்ல முதலிடத்துல எப்பவுமே இருக்கும். இந்த நிலையில சின்னத்திரை நாயகிகள்ல அதிக சம்பளம் வாங்குற ஆலியா ஒரு நாளைக்கு சீரியல் நடிக்கிறதுக்கு மட்டும் ரூபாய் 50,000 சம்பளமா வாங்கிட்டு வராங்க. சின்னத்திரை மூலமா வளர்ந்துட்டு வர சஞ்சீவ் ஆலியா மானசா ஜோடி அண்மையில சென்னையில பல கோடி செலவுல பெரிய வீட்டை கட்டி அதுல குடியேறி இருந்தாங்க. இதை தொடர்ந்து ஆலியா சஞ்சீவ் 2 பேரும் புது பிசினஸ் ஒன்ன தொடங்கி அதன் மூலமா நல்ல வருமானம் ஈட்டிட்டு வராங்க. இதன்படி கேரள மாநிலம் ஆலப்புழால போட் ஹவுஸ் ரொம்பவே பிரபலமா இருக்கு. அங்க இருக்கிற போட் ஹவுஸ்ல விடுமுறையை கழிக்க இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகளை சார்ந்த பலரும் ஆலப்புழா நோக்கி படையெடுத்துட்டு வருவாங்க. போட் ஹவுஸ்ல தங்க ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் வசூலிக்கப்படுது. இத கவனிச்ச ஆலியா மானசா தற்பொழுது சொந்தமா போட் ஹவுஸ் ஒன்ன வாங்கி இருக்காங்க. அந்த போட் ஹவுஸோட விலை ரூபாய் 2 கோடியாம். அதுல நவீன வசதிகள் கூடின படுக்கை அறைகள், பிரம்மாண்ட டைனிங் ஹால், டிஜேன்னு சகல வசதிகளும் இருக்கு. புது பிசினஸ்ல காலடி எடுத்து வச்சிருக்க ஆலியா மானசாவுக்கு நெட்டிசன்கள் வாழ்த்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.